ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சாரி ப்ளவுஸில் கைக்கு எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து கஸ்டமரே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான். சென்டரில் வந்து இனிஷியல் வேணுன்றதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பார்டர் அப்படியே வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் பார்டரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. இதில் சிம்பிளாக ஒரு பார்டர் பீட்ஸ் ஒர்க் வச்சு போட சொல்லியிருந்தாங்க. அப்போ ஒரு 3 லைன் செயின் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக சுகர் பீட்ஸ் ஒரு லைன் போடுறேன். சுகர் பீட்ஸ் வந்து நம்ம போடும்போது 2 பீட்ஸாக போடணும். ஒரு பீட்ஸாக போட்டால் ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம சீக்கிரம் முடிக்கிறதுக்காக 3, 4, 5 அந்த மாதிரி போட்டோம்னாலும் ஃப்ரேமை விட்டு துணியை கலட்டும் போது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். 2 பீட்ஸாக போட்டால் நல்லா டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து 3mm பீட்ஸ் தான் போட போகிறேன். 3mm பீட்ஸ் வந்து எப்போவுமே நம்ம ஒரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். இதில் நீங்கள் 2, 3ன்னு அப்படிலாம் ஸ்டிச் பண்ணாதீங்க. ஃபிட்டிங் வந்து நல்லா டைட்டாக இருக்காது. அதுக்காக தான். நூல் வந்து நான் துணியோட கலரே தான் எடுத்திருக்கேன். ரெட் கலர் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம தையல் மிஷினில் தைப்போம் பாருங்கள், அதே நூல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் ஜரி யூஸ் பண்ணுறாங்க. ஜரி வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த நூலில் நம்ம செய்யும்போது ரொம்ப ஃபிட்டிங்காக கிட்ட நல்லா நெருக்கமாக வருது. ஜரியில் செய்யும்போது கொஞ்சம் கேப் தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடும் வந்து ஜரியை விட நூலில் செய்யும்போது கொஞ்சம் குயிக்காக நம்ம அந்த செயினை வந்து பீட்ஸுக்கு பக்கத்தில் எடுக்க முடியும். நல்லா டைட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் வந்து நூல் யூஸ் பண்ணுறேன். இப்போ 3mm பீட்ஸுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் சுகர் பீட்ஸும் போட்டுட்டேன். இப்போ வந்து வீட் பீட்ஸ் சொல்லலாம் இதை. இந்த பீட்ஸை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா ஜிக்ஸாக் மெத்தடில் போட போகிறேன். வி ஷேப்புக்கே அப்படியே போட போகிறேன். இது வந்து ஒவ்வொரு பீட்ஸும் நம்ம போடும்போது ஒரு செயின் போட்டு ஒரு கிரிப் செயின் ஒன்று எக்ஸ்ட்ராவாக போடணும். அப்போ தான் அது கலராமல் இருக்கும். இது நீங்கள் வரைஞ்சும் போடலாம், இல்லை அப்படியே ரேண்டமாகவும் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். இந்த வி ஷேப்புக்கு நேராக நான் வந்து ஸ்டோன் ஒட்டிக்க போகிறேன். அதுக்கு B6000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வி ஷேப்புக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி 3mm பீட்ஸ் வந்து ஒவ்வொரு கேப்புக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆனால் ஒவ்வொன்றுமே நம்ம போட்டு ஆரி நாட் போடாமல் அதை அப்படியே கண்டினியூவாகவே நான் செயின் போட்டு ஒவ்வொரு வி ஷேப்புக்கும் ஒரு பீட்ஸ் போடுறேன். பேலன்ஸ் அடுத்த வி ஷேப் வர கேப்புக்கு ஒரு 2, 3 செயின் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஆரி நாட் போட்டு அடுத்ததுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த துணியோட கலரில் தான் நூல் எடுத்திருக்கேன். அதனால் நூல் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வெளியே தெரியாது. பீட்ஸ் எல்லாம் இருக்கும்போது மறைஞ்சிரும். இதே நம்ம ஜரியெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாகவே வெளியில் தெரியும். இந்த கேப் ஃபுல்லாகவே 3mm தான் போட போகிறேன். இந்த ஸ்டோனுக்கு கீழே ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட போகிறேன். இது ஃபுல் லைனுக்குமே அதே மெத்தடு தான். அது பார்க்கும்போது ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்துடும். இப்போது ப்ளெயினாக இப்படியே விடாமல் நம்ம ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போடும்போது ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வரும். அது
இதுக்கு அடுத்தது ஒயிட் பேர்ல் வந்து கொடுக்கலான் இருக்கேன். இது வந்து 3mm பீட்ஸ் வேணும்னாலும் கொடுக்கலாம். பட் இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் தான், சுகர் பீட்ஸை விட கொஞ்சம் பெருசு. இப்போ இந்த ஒயிட் பேர்லும் வந்து நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கீழே வந்து பார்டர் முடிச்சாச்சு இல்லையா, அதே சேம் பார்டரை மேலேயும் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சேம் பார்டர் தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. சென்டரில் வந்து இந்த ஃப்ளவர் ஆப்போசிட் பார்க்குற மாதிரியும் மேலேயும் கீழேயும் வந்து செயின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் வரப்போகுது. இப்போ இந்த கொடி ஷேப்பெல்லாம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அதிலெல்லாம் வந்து ஒரு லைன் செயின் போட்டுக்கிறேன். ஒரு லைன் செயின் போட்டுட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டு மறுபடியும் ஒரு லைன் செயின் போடணும். சரி, இந்த மாதிரி கொடி ஷேப்புக்கெலாம் 2 லைன் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, ஒரு லைன் போட்டாலே போதும். இப்போ அடுத்தது வந்து சுகர் பீட்ஸ் போடும்போது இந்த நூல் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் தையல் மிஷினில் யூஸ் பண்ணுற நூல் தான். இந்த ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டு இது பக்கத்துலேயே நான் வந்து ஒரு லைன் செயினும் போட போகிறேன் சரியில். இப்போ கொடி ஷேப் வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து சரியில் செயின் போட்டு சுகர் பீட்ஸ் போட்டு அவுட்லைன் 2 பக்கமே பார்த்திங்கன்னா சரியில் செயின் போட்டிருக்கேன். சென்டரில் இனிஷியலுக்கு மட்டும் சரியில் மட்டும் அவுட்லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த கொடி ஷேப்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் திலக ஷேப்பு ஸ்டோனு கோல்டு கலரும் ஒட்டிக்கிறேன். இது வந்து நல்லா காஞ்ச பிறகு தான் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும், அதனால் இது இருக்கட்டும். இந்த கேப்பில் இந்த இனிஷியல் இருக்குது பார்த்திங்களா, அதில் சென்டரில் கரெக்டாக சென்டர் பார்த்து ஸ்டோன் செயினை வந்து ஒட்ட போகிறேன். அதுக்கு இந்த எஸ்ஸோட அளவுக்கு அதை மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணுறேன். அதே மாதிரி என் ஷேப்புக்கும் நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி ரெடியாக வைக்கிறேன். ஏன் வந்து நான் சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் போடுறோம் அப்படின்னா 3mm போடுறோம் அப்படின்னா சென்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் நம்ம பேலன்ஸு 3mmோ இல்லை நம்ம என்ன போடுறோமோ அதை வந்து சென்டரை ஃபஸ்ட்டு போட்டுட்டு 2 சைடும் போட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த அளவு பிரிக்க முடியும். சைடில் வந்து நம்ம செயின் கூட போட்டு கேப் இருந்துச்சுன்னா அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ க்ளூ போட்டுட்டு கரெக்டாக சென்டரில் வர மாதிரி ஸ்டோன் செயினை வந்து ஒட்டுறேன். இப்போ நம்ம ஒட்டிகிட்டே போகும்போது ஸ்டோன் செயின் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒட்டும்போது கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி ஒட்டணும். ஏன்னா இப்போ இதே வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறீங்க, இது ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறீங்க, இல்லை செயின் ஃபில்லிங் போட போகிறீங்க, இல்லை ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸு லைன் போட போகிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றுமே உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட் இல்லாமல் போகாது. நான் பிளான் பண்ணது வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ், ஒரு லைன் ஸ்டோன் செயின், மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜரி லைனில் இருந்தே நான் வந்து சுகர் பீட்ஸை போட்டு அதுக்கு அடுத்தது ஸ்டோன் செயின் போட்டு அப்புறமா சுகர் பீட்ஸ் போட்டேன்னா சில நேரம் கடைசியாக வர லைனுக்கு பிறகு கேப் வந்துடும். அப்போ நம்ம செயின் போட்டு நம்ம அதை கவர் பண்ணினோன்னா இன்னொரு பக்கம் ஒரு மாதிரியும் ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சஸுக்கு நம்ம சென்டரை கவர் பண்ணிவிட்டு 2 சைடும் போட்டோன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதனால தான் இதே ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதா இருந்தால் 2 அவுட்லைனுக்கும் அப்படியே சுகர் பீட்ஸ் போட்டு சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம், இல்லை செயின் ஃபில்லிங் போடலாம். பட் நான் பிளான் பண்ணதே வந்து மெயினாக சென்டரில் ஸ்டோன் செயின் வரணுன்றதை நான் பிளான் பண்ணிட்டேன். அப்போ நான் சைட்லேருந்து தைச்சிட்டு வந்தேன்னா சம்டைம் வந்து ஃபினிஷ் ஆகும்போது நம்மளுக்கு மிஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டோன் செயின் வந்து நம்ம இப்போ என் ஷேப்பு ஏ ஷேப்பு இதெல்லாம் வெட்டும்போது நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அளந்து மெஷர் பண்ணி நம்ம வெட்டிட்டோம்னா நல்லது. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் போடுறேன். ஒன்று வந்து பெருசாக சின்னதாக அப்படி இல்லாமல் அந்த என்னோடய ஷேப்புக்கு என்ன அளவு ஸ்டோன் செயின் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இது எல்லாமே நான் என்னெல்லாம் ஸ்டோன் ஒட்டியிருக்கனோ அது எல்லாமே காஞ்சிடுச்சு. இந்த திலக ஷேப் ஸ்டோனும் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதை சுற்றி என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீட்ஸ் வந்து போட போகிறேன். திலக ஷேப் ஸ்டோனுக்கெல்லாம் நம்ம சுகர் பீட்ஸ் போடும்போது மேலே இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, இதிலிருந்து நம்ம சுகர் பீட்ஸை ஸ்டார்ட் பண்ணி போனால் தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அதனால் நம்ம ஷார்ப்பில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணி 2 பீட்ஸாக ஸ்டார்ட் பண்ணி அதை சுற்றி அந்த ஷார்ப்லேயே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான், பட் கரெக்டாக இந்த இதுக்கு இந்த டிசைனுக்கு அது கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம க்ளூ போட்டு கொஞ்சம் காய வச்சுட்டு செஞ்சால் மட்டும்தான் இது இந்த ஸ்டோன் வந்து நகராமல் கரெக்டாக அந்த இடத்துல இருக்கும், நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ ஃபினிஷ் பண்ணும்போதும் இப்படி ஷார்ப்பாக வர மாதிரி பீட்ஸை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல அந்த லீஃபுக்கிட்ட ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அதில் ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி மற்ற எல்லா ஸ்டோனுக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இனிஷியலுக்கு ஸ்டோன் செயின் ஒட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து பட்டன் கோல் ஸ்டிச் வந்து போட போகிறேன். ஸோ ஸ்டோன் செயின் ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரியுமான்னு தெரியல. பட் நம்ம ஸ்டோன் செயினை வந்து எப்படி தைப்போமோ அதே மெத்தடு தான், நான் ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே செய்யலை. இந்த 2 இனிஷியலுக்குமே அதே மாதிரியே போட்டுட்டு இந்த 2 சைடோட அவுட்லைனுக்கு வந்து சுகர் பீட்ஸ் போடுறேன். ஸோ எதுக்காக இப்போ வந்து நான் சென்டர் பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றது புரியும். ஏன்னா நம்ம சென்டரில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 சைடும் கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த கேப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இன்கேஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கூட குறைய வந்தாலுமே 2 சைடுமே உங்களுக்கு ஈக்குவலாக வரும். அப்போ ஒரு லைன் செயின் போட்டு நம்ம வந்து கவர் பண்ணலாம். அதனால தான் கேப்பு இருந்துச்சுன்னா கவர் பண்ணலாம். பட் எனக்கு எந்த கேப்புமே வரல, கரெக்டாக போயிடுச்சு. இப்போ கீழே வந்து இந்த பார்டர் இருக்குது பாருங்கள், அதில் இந்த கிறிஸ்டல் பீட்ஸை வந்து ஹேங்கிங் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு நார்மலாக நம்ம கையால் தைக்கிற நூல் தான், அதை வந்து கீழே இருந்து ஊசியை வந்து மேலே எடுத்துக்கிட்டேன். 5 சுகர் பீட்ஸும் ஒரு ரெட் கலரில் நான் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து ஃபைனலாக சுகர் பீட்ஸு கோர்த்துருக்கேன். இப்போ ஒரு சுகர் பீட்ஸை விட்டுட்டு எல்லா பீட்ஸுக்குள்ளேயும் ஊசியை குத்தி துணிக்கு கீழே குத்திடணும். ஸோ மேலே பண்ணுற ஹேங்கிங் மாதிரி தான் கீழேயும் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த ஊசி நூல் வந்து நம்ம ஒரு நூல் கோர்த்து 2ஆக மடித்து முடிச்சு போட்டிருக்கேன். கீழே இருந்து நம்ம அப்படியே மேலே நூல் எடுக்க வேண்டியது தான். 5 சுகர் பீட்ஸ் கோர்க்குறேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது ரெட் கலரில் கிறிஸ்டல் பீட்ஸு. இது வந்து நீங்கள் எந்த பீட்ஸு தான் இல்லை, நீங்கள் எந்த பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ சாரியோட ப்ளவுஸோட கலர் யூஸ் பண்ணால் நல்லது. அப்படி இல்லைனா சாரி வேறு கலரில் இருக்குது அப்படின்னாலும் சாரியோட கலரும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து வீட் பீட்ஸு, ட்ராப் பீட்ஸு, வேறு பீட்ஸ் இருக்குல்ல, டேப்லெட் பீட்ஸு, அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 5 சுகர் பீட்ஸு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் பீட்ஸு உங்களுக்கு எது பிடிக்குதோ அது போட்டுக்கோங்க. ஃபைனலாகவும் நம்ம ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு தான் இது வந்து செய்ய முடியும். ஆனால் ஃபைனலாக போடுற சுகர் பீட்ஸை வந்து நம்ம விட்டுட்டு மற்ற எல்லா பீட்ஸ்குள்ளேயும் கோர்த்து கீழே வந்து இறக்கிடணும். இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள். 5 சுகர் பீட்ஸ் கோர்த்துக்கிறேன், ஒரு பெரிய பீட்ஸு, அடுத்ததாக ஒரு சுகர் பீட்ஸு. இந்த ஒரு சுகர் பீட்ஸை விட்டுட்டு மற்ற எல்லா பீட்ஸுக்குள்ளேயும் கோர்த்து அப்படியே ஊசியை கீழே இறக்கிடணும். அவ்வளோதான். உங்களுக்கு இது வந்து டைட்டாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இங்கே மேலே வந்து ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு ஜிமிக்கி மாதிரி போடலான் இருக்கேன். அதுக்கு வந்து நான் சும்மா ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி ஒரு பிரிஸ்டல் போர்டு இருக்குது இல்லையா, அந்த இதில் வந்து நான் ஒரு ஜிமிக்கி பேட்டர்னுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இனிஷியல் எப்படி போட்டனோ அந்த மெத்தட்லேயே நான் அந்த ஆர்ச்சும் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 6 சுகர் பீட்ஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் ஆரிநாட்டம் போட்டுக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நார்மலாக நம்ம வந்து ஜிமிக்கி வரைகிறதுனா அப்படியே ரேண்டமாக வரையலாம். ஆனால் ஒரு கைக்கு ஒரு சைஸும் இன்னொரு கைக்கு இன்னொரு சைஸும் வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லை ஒரு சின்ன அட்டையோ எதுலேயோ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து ரொம்ப லேசான ஒரு பேப்பர் தான். அதனால் நான் அப்படியே ஊசி குத்திட்டு இதுக்கு பக்கத்தில் அப்படியே செயின் போட போகிறேன் சரியில். நீங்கள் வரைஞ்சிட்டும் செய்யலாம், அப்படியேவும் செய்யலாம். நான் வந்து வரையலை, அப்படியே தான் செய்ய போகிறேன். ஜஸ்ட்டு இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சரியில் அப்படியே இந்த சுற்றி அவுட்லைனுக்கு மட்டும் செயின் போட போகிறேன். சைடில் சம்டைம் வந்து நம்மளுக்கு கோணலாக இது வளைஞ்சு போகும். ஆனால் நம்ம வந்து அது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சே போடணும். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டும் போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையே நீங்கள் வந்து செய்யுங்க. நான் வந்து கோணலாக வரும்போதெல்லாம் அதை கொஞ்சம் தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நேராக தான் செய்கிறேன். மேபி உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கோணலாக தெரியுதான்னு தெரில, பட் அது எனக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இடம் வரும்போது நம்ம ஊசியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆரி நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஜிமிக்கிக்கு ஃபில்லிங் வந்து நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அவுட்லைன் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் சுகர் பீட்ஸில். அடுத்தது சென்டரில் ஒரு 3 mm பீட்ஸு போட்டுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் போட போகிறேன். ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம ஆரி நாட் போட்டு அடுத்த லைன் போகணுன்னு கட்டாயம் இல்லை, போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் ஒரு சின்ன செயின் போட்டால் நல்லது. இப்போது ஒரு சின்ன பீட்ஸு, இது வந்து 2 mm சைஸ் தான். சுகர் பீட்ஸுக்கு கொஞ்சம் அடுத்த லைன். அடுத்தது வந்து 3 mm பீட்ஸ் போடுறேன். ஸோ இந்த ஜிமிக்கியை பொறுத்தவரையிலையும் சாய்ஸ் நம்மளது தான். நம்ம வந்து ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம், இல்லை சக்கரீத்து வைக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ நம்ம வந்து செய்யலாம், நம்மளோட சாய்ஸ் தான். அடுத்த லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கிறேன். ஜிமிக்கி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். ஒரு 3 mm பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸு, இல்லைனா 2 சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துட்டேன். இந்த பார்டர் வந்து ப்ளெயினாக இல்லாமல் ஸ்டோன் ஒட்டினா நல்லாயிருக்கும்னாங்க. அப்போ நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் உள்ள ஸ்டோனை வந்து லைனாக வந்து ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து இந்த பார்டரில் ரொம்ப ஏதாவது டிசைனை போட்டு பார்டரை மறைக்க வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதனால் மெயினாகவே நான் வந்து இந்த ஸ்டோன் கூட ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்டேன், ஸ்டோன் அது ஒட்டலாமான்னு. ஏன்னா ஸ்டோன் ஒட்டாமல் நான் பார்த்தேன், அது வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஆனால் ஸ்டோன் வச்ச பிறகு தான் இந்த ஒர்க்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் மெயினாக நான் வந்து ஸ்டோன் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த இனிஷியலுக்கு பக்கத்தில், அதில் நான் வந்து ஒரு சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம கையால் தைக்கிற ஊசியில் தான் நான் கோர்த்து ஸ்டிச் பண்ணுறேன். ஆனால் இந்த சுகர் பீட்ஸ்குள்ளே வந்து 2 தையல் போடலான்னு போடுறேன். ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு டைட்டாக இருக்காது.
நம்ம ஆரி நீடிலில் தைச்சா டைட்டாக இருக்கும். பட் இந்த ஸ்டிச்சு வந்து ஆரி நீடிலில் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நார்மல் நீடில்லே ஸ்டிச் பண்ணிட்டேன். கீழே இருந்து ஊசியை மேலே எடுத்துட்டு அதில் ஒரு சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் கோக்கணும். இப்போ அந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு சீக்வன்ஸுக்குள்ளே திருப்பியும் ஊசியை கீழே இறக்கணும். மறுபடியும் கீழே இருந்து ஊசியை மேலே எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் வழியாக அந்த சுகர் பீட்ஸுக்குள்ளே கொடுத்துட்டு மறுபடியும் கீழே எடுக்கிறேன். அந்த சுகர் பீட்ஸுக்கு மட்டும் 2 தையல் போடுறேன். அப்போ அது சீக்வன்ஸுக்குமே அந்த தையல் விழுந்துடும். ஏன்னா கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதில் இந்த மாதிரி ஏதாவது போட்டால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸ்டோன் வந்து ஒட்டுனா ரொம்ப ஓவர் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸ்டோன் போடல. இந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.